டுடே ட்ரெண்ட்ஸ். இன்னைக்கு நம்ம வீடியோல கலர்ஸ் டிவில டெலிகாஸ்ட் ஆகுற உயிரே சீரியல் ஆக்ட்ரஸ் மனிஷா ஜித் பத்தி தாங்க பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நீங்க டுடே ட்ரெண்ட்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா பண்ணிருங்க. மறக்காம பக்கத்துல இருக்கிற பெல் ஐக்கானையும் சேர்த்து கிளிக் பண்ணுங்க. அப்பதான் இது போன்ற பல ட்ரெண்டிங்கான சுவாரஸ்யமான தகவல்களை நீங்கள் உடனே பெற முடியும். வாங்க வீடியோக்குள்ள போலாம். கலர்ஸ் டிவில டெலிகாஸ்ட் ஆகிற சீரியல் தான் உயிரே. இந்த சீரியல்ல ஆக்ட்ரஸ் மனிஷா ஜித் பவித்ரா அப்படிங்கிற ரோல்ல நடிச்சிருக்காங்க. இவங்க ஜனவரி 1, 1993 விருதுநகர் டிஸ்ட்ரிக்ட் ஸ்ரீவில்லிபுத்தூர்ல பிறந்திருக்காங்க. இவங்க படிச்சது வளர்ந்தது எல்லாமே விருதுநகர்ல தான். இவங்க சின்ன வயசா இருக்கும்போது ஸ்கூல்ல படிச்சுட்டு இருக்கிற டைம்லயே கம்பீரம் பிலிம்ல சரத்குமாருக்கு மகளா ஆக்ட் பண்றதுக்கு கேட்டிருக்காங்க. ஸோ அந்த டைம்லயே இவங்க சினிஃபீல்ட்ல என்ட்ரி ஆயிருக்காங்க. நம்ம கம்பீரம் படத்துல பார்த்த அந்த குட்டி பாப்பா வேற யாரும் இல்ல, மனிஷா ஜித் தான். அதுக்கு அப்புறமா இவங்களுக்கு அந்த அளவுக்கு சினிமால வாய்ப்பு கிடைக்கல. ஸோ கிட்டத்தட்ட 2013 தான் இவங்க ஆக்ட்ரஸா திரும்பியும் சினிஃபீல்ட்ல என்ட்ரி ஆயிருந்தாங்க. அது என்ன ஃபிலிம் அப்படின்னா நண்பர்கள் கவனத்திற்கு, அதுக்கப்புறமா கமருக்கட்டு, விந்தை, இந்த மாதிரி கிட்டத்தட்ட 40 ஃபிலிம்ஸ் வரைக்கும் இவங்க பண்ணியிருக்காங்க. அப்புறமா இப்போ ரீசெண்டா உயிரே அப்படிங்கிற ஒரு சீரியல் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த சீரியல்ல ஆக்ட் பண்ணிட்டு இருக்கிற டைம்ல கிட்டத்தட்ட ஒரு 1 வீக்காவே அவங்க கையில பேங்கிள்ஸ் எதுவும் போடாமே இருந்திருக்காங்க. ஸோ இவங்களோட ஃபேன்ஸ் எல்லாருமே கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா எப்பவுமே பேங்கிள்ஸ் போட்டிருப்பீங்க, பட் இப்போ உங்க கையில பேங்கிள்ஸே இல்லையே, ஏன் என்னாச்சு, நீங்க ரொம்ப டல்லா தெரியுறீங்கன்னு சொல்லிட்டு இவங்களோட ஃபேன்ஸ் எல்லாருமே சோஷியல் மீடியால கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அதுக்கு மனிஷா ஜித் ரிப்ளை கொடுத்திருக்காங்க. என்ன அப்படின்னா, இவங்க ஷூட்டிங்ல இருக்கிற டைம்ல கொஞ்ச நாளுக்கு முன்னாடி மயங்கி விழுந்துட்டாங்களா. ஸோ அந்த டைம்ல அவங்களுக்கு ஹேர்லைன் ஃப்ராக்சர் ஏற்பட்டிருக்கு. ஸோ அதனால அவங்க ஷூட்டிங்ல சரியா கலந்துக்க முடியாத ஒரு சிச்சுவேஷனும் இருந்திருக்கு. ஸோ அதனால தான் நான் வளையல் போடாமல் இருந்தேன். அண்ட் அதனால தான் நான் ரொம்ப டல்லாகவும் தெரிஞ்சேன், வேற எதுவும் ப்ராப்ளம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அதை ஒரு வீடியோவாகவே சோஷியல் மீடியாவில் ஃபேன்ஸ்க்காக போஸ்ட் பண்ணியிருக்காங்க. அப்புறமா ஷூட்டிங்கில் இருந்ததால் அவங்க டாக்டரையும் போய் பார்க்கல போல. ஸோ இப்போ தான் பெயின் தாங்க முடியல அப்படிங்கிறதுக்காக டாக்டர் போய் பார்த்து கட்டு போட்டிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஃபேன்ஸ்க்காக ரிப்ளை கொடுத்துருக்காங்க. ஸோ இது போன்ற மேலும் பல ட்ரெண்டிங்கான சுவாரஸ்யமான தகவல்களை பெற நீங்கள் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.